இந்த ஸ்னோ மழை விடுற மாதிரி தெரியல. சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் தோட்ட வேலையில் ரீபாட்டிங் ஒர்க்லாம் இருக்குது. எல்லாம் முளைச்சி வந்திருக்கிற சீட் எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு பாட்டில் போட்டு வைக்க போகிறேன். முளைச்சி வந்திருக்கிற கேரட் விதையை தூக்கும் போது கீழே போட்டுட்டேன். ஐயையோ போச்சு, அவ்வளோதான், கேரட் முளைக்காது அப்படின்னு நினச்சா கீழே போட்டு ரீபாட் பண்ணாதான் ரொம்ப ஈஸியாமே. அப்போ தான் செடி அதுவாகவே டேமேஜ் இல்லாமல் ரூட் வரைக்கும் லூஸ் ஆகிடுமா அப்படின்னு ஏதோ ஒரு ஷார்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. நம்பலாமான்னு தெரில. சரி நம்பி வைப்போம். ஒரே ஒரு மார்னிங் க்ளோரி மட்டும் சின்னதாக ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் போல் தான் மாற்றி வைக்கணும். இதுக்குள்ளே 2 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்றதுனால அது ஸ்னோ பெஞ்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி ஒரே ஜாலியாக இருக்க போது. வீட்டுக்கு போனதும் டின்னருக்கு பீட்சா ஆர்டர் பண்ணலான்னு என் பொண்ணு சொல்ல, இந்த கதையே வேணாம், மம்மி நியூ ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இது டயட் ரெசிபின்றதுனால அந்த அளவுக்கு இஷ்டமாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனாலே பேக்கப் பிளானுக்கு ஹெபனாரோ சிக்கன் பிளான் பண்ணிட்டேன். இது ஒரு வேளை செட் ஆகுறேன்னா அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான். ரெசிபி அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.